Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நாம் C ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய குவாலிஃபயர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ C ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய குவாலிஃபயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை 4 டைப்பாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து சைஸ் குவாலிஃபயர், நெக்ஸ்ட் வந்து சைன் குவாலிஃபயர், அடுத்ததாக கான்ஸ்டன்ட் குவாலிஃபயர், நெக்ஸ்ட் வந்து வாலடைல் குவாலிஃபயர். ஸோ இந்த 4 டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சைஸ் குவாலிஃபயரில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து லாங், இன்னொன்று வந்து ஷார்ட். அடுத்ததாக சைன் குவாலிஃபயரில் பார்த்தோம் அப்படின்னா சைனடு, அன்சைனடு அப்படின்னு 2 டைப்பாக வந்து பிரிக்கலாம். நாம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க இருக்கிறது சைஸ் குவாலிஃபயர்ஸ். இந்த இடத்துல 10 அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்து நான் மெமரியில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என் மெமரியோட சைஸ் வந்து 4 bytes அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 10 வந்து எப்படி மெமரியில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மெமரி செக்மெண்ட்டில் வந்து 1010 அப்படின்னு 10 அப்படிங்கிற டேட்டா வந்து ஸ்டோர் ஆன தவிர மீதி எல்லா இடமே வந்து 0வால் ஃபில் ஆயிரும். இந்த இடத்துல என்னோட மெமரி சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4 bytes, அதாவது 32 bits. ஸோ இந்த 10 அப்படிங்கிற டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு கம்பைலர் வந்து எனக்கு 32 bit மெமரி வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் இந்த இடத்துல 10 அப்படிங்கிற டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு 4 bit வந்து போதுமானதாக இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 28 bits வந்து வேஸ்ட்டாக போகுது. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற மெமரியை வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நாம் இந்த சைஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் வந்து ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஷார்ட் இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் மெமரியோட சைஸ், அதாவது கம்பைலர் உங்கள் இன்டீஜர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக அலோகேட் பண்ணித்தர மெமரியோட சைஸ் வந்து 2 bytes இருக்கும். அது எந்த ஒரு கம்பைலராக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு 16 bit கம்பைலர் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 32 bit கம்பைலர் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 64 bit கம்பைலர் இருந்தாலும் சரி, நீங்கள் ஷார்ட் இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் இன்டீஜர் டேட்டாவை டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கம்பைலர் வந்து உங்களுக்கு 2 bytes மெமரி மட்டும் தான் அலோகேட் பண்ணித்தரும் அந்த இன்டீஜர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 32 bit கம்பைலர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல இன்டீஜரோட சைஸ் வந்து 4 bytes. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஷார்ட் இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் இன்டீஜர் டேட்டா வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் இன்டீஜரோட சைஸ் வந்து 2 bytes ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க இருக்கிறது லாங் இன்ட் எக்ஸ். ஸோ லாங் இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் மெமரியோட சைஸ் வந்து 4 bytes. அதாவது கம்பைலர் உங்கள் இன்டீஜர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக அலோகேட் பண்ணி தரக்கூடிய மெமரி சைஸ் 4 bytes. அடுத்ததாக லாங் இன்ட் எக்ஸ். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் இன்டீஜர் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்பைலர் உங்களுக்கு அலோகேட் பண்ணி தரக்கூடிய மெமரி சைஸ் வந்து 8 bytes இருக்கும். இது எந்த கம்பைலர் இருந்தாலும் சரி. ஈவன் நீங்கள் இந்த இடத்துல 16 bit கம்பைலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் இன்டீஜரோட சைஸ் வந்து 2 bytes இருக்கும். ஆனால் நீங்கள் லாங் இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் இன்டீஜர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் 16 bit கம்பைலர் இந்த இன்டீஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 8 bytes மெமரி வந்து அலோகேட் பண்ணி தரும் இன்ஸ்டன்ட் ஆஃப் 2 bytes மெமரி. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எதுக்கு வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் கம்மி பண்ணணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு 32 bit கம்பைலர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த இடத்துல நீங்கள் 10 அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கம்பைலர் வந்து உங்களுக்கு 64 bit மெமரி அசைன் பண்ணி தரும். பட் ஆனால் உங்களுக்கு 4 bytes வந்து போதுமானதாக இருக்கும் அந்த 10 அப்படிங்கிற டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து ஷார்ட் இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் இன்டீஜர் டேட்டா வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பைலர் வந்து உங்களுக்கு 2 bytes மெமரி தான் வந்து அலோகேட் பண்ணி தரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மெமரி வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் 16 bit கம்பைலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒரு பெரிய நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணணும், ஒரு பெரிய இன்டீஜர் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல 2 bytes வந்து பத்தாமல் போகலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெமரி தேவைப்படும். ஸோ அப்போ நீங்கள் லாங் இன்ட் எக்ஸ் அப்படி இல்லைனா லாங் இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் இன்டீஜர் டேட்டா வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேரியபிளில் வந்து உங்களால் அதிகமான நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம இந்த சைஸ் ஸ்பெசிஃபையர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கே போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து சி ப்ரோக்ராமிங்கில் இந்த சைஸ் ஸ்பெசிஃபையர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நெக்ஸ்ட் நான் பார்க்க இருக்கிறது சைன் குவாலிஃபயர்ஸ். இந்த இடத்துல என்னோட கம்பைலரோட சைஸ் வந்து நான் வந்து 2 bytes கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக என்னோட கம்பைலர் வந்து எனக்கு 2 bytes மெமரி வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அந்த டேட்டா வந்து சைனடு ரெப்ரசன்டேஷனாக யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல என்னால் -32767 32767 வரைக்கும் ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அது வந்து சைனடு ரெப்ரசன்டேஷனாக இருக்கும் பட்சத்தில். ஸோ இந்த டேட்டா வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு மெமரி செக்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி பிட் மட்டுமே வந்து 0 அப்படின்ட்டு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்பி பிட் அப்படிங்கிறது சைனடு ரெப்ரசன்டேஷனுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த எம்எஸ்பி பிட்டில் இருக்க வேல்யூவை பொறுத்து நம்ம மெமரியில் இருக்க டேட்டா வந்து பாசிட்டிவ் வேல்யூவா இல்லை நெகட்டிவ் வேல்யூவா அப்படின்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். எப்படி அப்படின்னா இந்த எம்எஸ்பி பிட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னும், அப்படி இல்லைனா 0 அப்படின்னு ஸ்டோர் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மீனிங். ஓகே, இப்போ நம்ம அடுத்த அன்சைன்டு ரெப்ரசன்டேஷனை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ அதே மாதிரி என்னோட கம்பைலரோட சைஸ் வந்து ஒரு 16 bit கம்பைலர். ஸோ இதில் வந்து என்னோட இன்டீஜரோட சைஸ் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா 2 bytes. இந்த இடத்துல என் டேட்டா வந்து அன்சைன் டேட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா என்னால் 0லேருந்து 65535 வரைக்கும் என்னால்
டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதாவது அந்த நம்பர் வரைக்கும் வேல்யூவாக என்னால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் மெமரியில். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ எல்லா பிட்டுமே வந்து 1 அப்படின்னு சொல்லி ஃபில் ஆயிரும். இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து அந்த எம்எஸ்பி பிட் வந்து சைன்டு ரெப்ரசன்டேஷன்களை ரிசர்வ் பண்ணியிருப்போம். ஆனால் இதுவே அன்சைன்டு டேட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அன்சைன்டு இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா, எம்எஸ்பி பிட் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்எஸ்பி பிட்டில் வந்து நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல நல்லா கவனித்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம 15 பிட்டில் மட்டும்தான் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக 1 மோர் பிட், அதாவது 16 பிட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ உங்கள் மெமரியில் வந்து ஒரு பிட் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாவோட வேல்யூ வந்து டபுள் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம 65535ல் பாதி வேல்யூ தான் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல 65535 வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு பிட் வந்து மெமரியில் இன்க்ரீஸ் ஆன உடனே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாவோட வேல்யூ வந்து டபுள் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணணும், அதிகமான நம்பர் வந்து நீங்கள் மெமரியில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அன்சைன்டு ரெப்ரசன்டேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டேட்டா வந்து, அதாவது உங்கள் வேரியபிள் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, எக்ஸ் இஸ் ஈக்குவல் 20 அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இது எப்படி வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு மெமரி அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 10 அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது மெமரியில் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெமரி கிரியேட் ஆயிரும். அந்த இடத்துல வந்து 10 அப்படிங்கிற டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிரும். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த 10 அப்படிங்கிறது வந்து எரேஸ் ஆகி அந்த இடத்துல 20 அப்படிங்கிற டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நம்மளால் வேல்யூ வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் 10 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம அந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளால் மாடிஃபை பண்ணிக்க முடியுது. ஓகே, இப்போ இன்னொரு சினாரியோ வருவோம். ஸோ இந்த இடத்துல கான்ஸ்ட் இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரியே ஒரு மெமரி இருக்குது. இந்த இடத்துல கான்ஸ்ட் இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது மெமரியில் வந்து உங்களுக்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெமரி கிரியேட் ஆயிரும். அந்த இடத்துல 10 அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போது அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக எரர் வந்து டிஸ்பிளே ஆகும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஆல்ரெடி அந்த இன்ட் எக்ஸை வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு வேல்யூ வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வந்து மெமரியில் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து உங்களால் மாடிஃபை பண்ணவே முடியாது அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நமக்கு எரர் டிஸ்பிளே ஆகுது. காரணம் நம்ம அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 20 அப்படின்னு நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதனால் இது நமக்கு எரர் வந்து டிஸ்பிளே பண்ணுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எதுக்காக வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஒரு வேல்யூ வந்து நம்ம என்டையர் ப்ரோக்ராமில் சேஞ்சே ஆகக்கூடாது, மாடிஃபை பண்ணவே கூடாது அப்படின்னா நம்ம கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வாலடைல். வாலடைலை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ஹார்ட்வேர் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ட் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து நீங்கள் வாலடைல் கீவேர்டை யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா, வாலடைல் இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த வேல்யூ வந்து எப்போ வேணாலும் வெளியே, அதாவது ஹார்ட்வேர் மூலிமா வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல கம்பைலரோட நாலேஜ் இல்லாமலே அந்த வேரியபிள் வந்து ஈஸியாக வந்து மாடிஃபை பண்ணும் வெளியே இருந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாலடைல் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியே ஹார்ட்வேர் லெவலில் இருந்து அந்த வேல்யூ வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது வெஹிக்கிளெல்லாம் வந்து இந்த தெர்மல் சென்சார் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தெர்மல் சென்சார் வந்து ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒரு டைமில் வந்து வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும், ஒரு டைமில் அதிகமாக இருக்கும், ஒரு டைமில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வாலடைல் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க, அதாவது தெர்மல் சென்சார்லேருந்து வரக்கூடிய இன்புட் வேல்யூக்காக நீங்கள் வாலடைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராமிங் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில். ஸோ அப்போ அந்த வேல்யூ டிபெண்ட் பண்ணி உங்கள் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த வாலடைல் கீவேர்டு வந்து ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் வாலடைல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கோட் ஆப்டிமைசேஷனால வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் இதோட சிண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாலடைல் இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம். ஸோ வாலடைல் இன்ட் எக்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து வெளியே இருந்து, அதாவது ஹார்ட்வேர்லேருந்து வர இன்புட் மூலிமா வந்து இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கான்ஸ்ட் வாலடைல் இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங்குள்ளார வந்து அதை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஆனால் ஹார்ட்வேர் லெவல்லேருந்து வர இன்புட் மூலிமா வந்து ஆஸ் யூஸ்வல் அது எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி ஒர்க் ஆகும், அதாவது வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். பட் ப்ரோக்ராமிங்குள்ளார, அதாவது கான்ஸ்ட் வாலடைல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க, அதுக்கு அடுத்ததாக ஒரு 10 இன்ஸ்ட்ரக்ஷன் கழிச்சு நீங்கள் மறுபடியும் வந்து அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. திரும்ப வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
20 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது சேஞ்ச் ஆகாது. ஆனால் வெளியே இருந்து ஹார்ட்வேர்லேருந்து வர இன்புட் மூலிமா அந்த வேல்யூ வந்து எனிவே எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரியே ஒர்க் ஆகி அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த வாலடைல் கீவேர்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறேன். அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் வீடியோஸ்க்கு பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.